ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்பில் நிறைய பேர், கோயங்கா கிராண்ட்சன்ஸ், இது அருண் ஷோரி, குருமூர்த்தி எல்லாரும் மகாசுவாமிகளை பார்க்க போயின்ட்டுருக்கோம். அப்போ போகிற வழியில் வாய் சும்மா இல்லை, நமக்கு தான் வாய் எப்போவுமே சும்மா இருக்கிறது இல்லையே. அதனால் ஏன் இவர் மகாசுவாமிகள் இப்படி பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டேன் நான். அது சரி இல்லையே, ஏன் அப்படி பண்ணார் அவர் அப்படின்னு. ஏன்னா நான் தான் பெரிய பிரகஸ்பதியாச்சு, எல்லாத்த பற்றியும் பேச முடியுமே. பகவான் கொடுத்தது எதை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ வாயை மொத்தம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேட்டேன். அப்போ குருமூர்த்தியோ எல்லாம் நமக்கு என்ன தெரியும், ரொம்ப பண்ணியிருக்கார், நமக்கு தெரியாது, விட்டு போச்சு. இது தாம்பரத்துக்கும் முன்னால் நடந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் போய் உட்காந்து அவர் முன்னால் இது நிறைய பேர் இருந்தால், அதனால் இந்த இன்சிடென்ட் சொல்கிறது தப்பு இல்லை. ஒரு 200-250 பேர் இருந்தால் அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். பேசிட்டு என்னை பார்த்து, இப்போ உனக்கு நான் அந்த மாதிரி ஏன் பண்ணேன்னு தெரிஞ்சுட்டு ஆகணும் இல்லையா, இல்லைன்னா மூளை சும்மா இருக்காது இல்லை, பக்குன்னு இருக்கு, எழுந்து ஓடி போடலாம் போல்றது. சாதாரணமாகவே ஒரு முகத்தை பார்க்குறதுக்கே கஷ்டம். இந்த மாதிரி சொன்னப்புறம் என்ன பண்ணலான்னே தெரியல, எழுந்து ஏன் நைஸாக நழுவிடலாமான்ற அளவுக்கு வந்துட்டேன். அப்புறம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். எனக்காக இல்லை, இங்கே இருக்கிறவா எல்லாருக்காகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி அவருக்கு தெரிஞ்சது சார், என்ன எப்படி கண்டுபிடிச்சார் அவர்? நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நான் கேட்டிருக்கேன். அங்கே போய் உட்கார்ந்த உடனே இது உனக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா. இது மாதிரி சிலதெல்லாம் பவர்ஸ் இருக்குது சார். பட் எதுக்கு சொல்ல வந்தேன்னால், நம்ம மீறின விஷயங்கள் நிறைய தினம் உங்கள் லைஃப்லேயும் நடக்கிறது, என் லைஃப்லேயும் நடக்கிறது, நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் கடவுளுடைய வேலைன்னு.